ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே வின் டிஎன்பிஎஸ்சியின் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திக். நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இது வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிலபஸ் ஓரியன்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகும். உங்கள் வெற்றியே எங்கள் இலக்கு, அதை நோக்கியே எங்களது பயணம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் கடைசி நாளுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷனை போட்டுருங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 அதுக்கு அதில் ஐடிஎல் லெவலில் எடுக்கிறாங்க, ஐடிஐ லெவலில் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 3 வந்தது. ஸோ அதுக்கு வந்து கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 2 ஓகேவா. ஸோ அதை வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கு நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் 3 வந்திருக்கு. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு 2 தொழிற்பயிற்சி நிலை, அதாவது ஐடிஐ லெவலில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தான் இந்த இதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. ஓகே, அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து tnpsc.gov.in அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். செப்டம்பர் 3 வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா 1 மந்த்து டைம் ஃபார் அப்ளிகேஷன் போடுறதுக்கு 1 மாதம் தான் டைம். ஓகே, அறிவிக்கை நாள் செப்டம்பர் 3, 2025. விண்ணப்பங்கள் வந்து கடைசி நாள், விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து அக்டோபர் 2. கரெக்டாக 1 மாதம் கொடுக்குறாங்க, டைம் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஏற்கனவே இந்த இதுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் பண்ணாதவங்க இறுதி கட்ட இதில் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டில் பண்ணாமல் இன்றைக்கி கடைசி நாள்னு நினச்சிக்கிட்டு பண்ணிவிடுங்க. ஸோ நாளையோட முடியுது, நாளைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க. சப்போஸ் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துட்டு உங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து சப்போஸ் அது கரெக்டாக கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, கொடுத்துடுங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அக்டோபர் 6 முதல் அக்டோபர் 8 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது கரெக்ஷன் பீரியட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு அவகாசமும் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அதனால் இமீடியட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் வந்து 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 and 2. பேப்பர் 1ல் பார்த்தோம் அப்படின்னா தாள் 1 என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு, திறன் அறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு. ஓகேவா. தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக வச்சுருக்காங்க, ப்ளஸ்ஸு ஜிகே இதெல்லாம் இருக்குது, மென்டல் ஆப்டிடியூடு இருக்குது. ஓகேவா. இது என்றைக்கு நடக்குது அப்படின்னா நவம்பர் 16 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்னிங் செஷன் அண்டு ஆஃப்டர்நூன் செஷன். பேப்பர் 2ல் பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர், தொழில் பிரிவோட சப்ஜெக்ட் பேப்பர் கொடுக்குறாங்க. மின் பணியாளர் மற்றும் கம்பியால் அதுக்கு படிச்சிருக்கவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக எக்ஸாம் நடக்கும். அதுவும் நவம்பர் 16 பிற்பகலில் நடக்குது. இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா www.tnpscexams.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டைரெக்டாக வந்து அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். இது என்ன போஸ்ட்டுங்க அப்படின்னா கள உதவியாளர், ஃபீல்டு அசிஸ்டண்ட். எங்கே அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம். ஓகேவா. அந்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் இபி ஆஃபீஸில் கள உதவியாளர்கள் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு அந்த பதவிக்கு இதை எடுக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பதவிகள் இருக்குது அப்படின்னா 1794 பதவிகள் இருக்குது. அதில் என்ன ஸ்டார் மார்க் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னா விளையாட்டு வீரர்களுக்கு, சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டில் உள்ள போஸ்டிங்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் வந்து ஜென்ரலில் போகும். ஸோ அதில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. தட் மீன்ஸ் நான் வந்து இதுவும் சொல்லலை, விளையாட்டு வீரர்கள் அப்படின்ற அந்த ஒதுக்கீட்டில் உள்ள போஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது, அவ்வளோதான், விட்டுருவோம். இதோட ஊதிய நிலை பார்த்திங்க அப்படின்னா லெவல் 2 18,800 வந்து இதுக்கு கொடுக்குறாங்க பேசிக் பேவாக. ஸோ இதில் 18,800 தான் அப்படின்றத நினைக்காதீங்க. அதுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, எம்ஏலாம் போட்டு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 27,000 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக கரெக்டான பே எவ்வளோ வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளோ பே வாங்குவாங்க, இந்த பேசிக் பேவுக்கு எவ்வளோ வரும், கிராஸ் அமௌண்ட் எவ்வளோ வரும், நெட் அமௌண்ட்டு உங்கள் கையில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக வந்து வீடியோ போடுறேன். அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட காலி பணியிட பகிர்வு பட்டியல் எப்படி இதில் இருக்குது அப்படின்னா பிற்சேர்க்கை, அதாவது அனெக்சர் 6ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து
டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது வந்து சிபிஎஸ் ஸ்கீம். ஓகேவா? அதனால் சிபிஎஸ் பிடிச்சிட்டு ஒரு 10% சிபிஎஸ் அமௌண்ட் பிடிச்சிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதோட கிளியர் கட்டான எவ்வளோ உங்களுக்கு பே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்டில் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி கடைசி நாள்னு நினச்சிக்கிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடைசி நாள். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இன்றைக்கி போட்டு முடிச்சிடுங்க, அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.